ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். 7ஆம் மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். 7க்கு ஒரு தனி பவர் இருக்குல்ல, ஒரு தனி பேர். 7 மீன்ஸ் பரிபூரணம். இந்த பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தால் இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர்களை நிரப்பும்படி நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த 7ஆம் மாதத்தில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வாக்கு தத்துவம், அப்படி கிடையாது. எல்லா நாளும் நமக்கு வாக்கு தத்துவம் தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வாக்கு தத்தங்கள். அவைகள் ஆமென்றும் ஆமென்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது அவர் குறிப்பிட்ட நமக்காக வைத்திருக்கிற நேரங்களிலே அதை நமக்கு நிச்சயம் செய்து தருவார் என்பது எந்த சந்தேகம் இல்லை. வசனத்தை அவளோடு பெற்றுக்கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம பிளஸ் பண்ண விரும்புகிறாங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன், கோணலான வைகளை செவ்வையாக்குவேன் சொல்கிறார். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் அவர் உங்களுக்கு முன்பதாக போவாரானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்த உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்னாடி போகும்போது எப்பேற்பட்ட க்ரூக்ட் பார்ட்ஸாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வழி இல்லாத இடங்களாக இருந்தாலும் அங்கே வழிகள் உண்டாகும். கோணலான வைகள் செவ்வையாய் மாறும். இந்த காலவெளியில் அப்படின்னு உங்களை ஆஸ்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எப்படி இந்த பாதைகளை கடந்து போகிறேன் என்று பலவிதமான குழப்பத்தோடு ஒருவேளை உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக நடந்து போவாரானால், சில நேரத்தில் பாருங்கள், நம்மளே எல்லாத்தையும் கடந்து செஞ்சுடுறோம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதனால தான் தடைக்கு மேலே தடை, போராட்டத்துக்கு மேலே போராட்டம், ஜெயத்தை பார்க்க முடியல. இந்த மாதம் ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்கள் போங்கப்பா, இந்த மாதம் மாத்திரம் இல்லை, என் வாழ்நாளெல்லாம் நீங்கள் என் முன்னாடி போங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை முன்னாடி அனுமதிச்சு பாருங்கள். அவர் ஆண்டவரை நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே, நான் உங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லி பாருங்கள். கோணலான வைகளை செவ்வையாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அற்புதமான பாதைகளை உங்களுக்கு நிச்சயம் தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கோணலானவைகளை செவையாக்குகிறவர் மாத்திரமல்ல, பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதிர்களையும் உனக்கு நான் கொடுப்பேன்றார். ஆச்சரியமான மாதமாய் இந்த மாதம் மாறும் என்பதை நான் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்களை கர்த்தர் அற்புதம் நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போவாரானால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.